எங்களுடைய வீட்டை வந்துட்டு என்னுடைய பிறந்த நாளுக்காக வந்துட்டு ஒரு பெரிய ஒரு எங்களுடைய மாமாக்கள் வந்துட்டு இல்லைன்னு அதை வந்துட்டு எஸ்கே மாமா நடப்போம் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜது. நான் அனுசியா. ஓகே, இந்த தினம் நாங்கள் எங்கே நிற்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது வந்து வளமை போல் வந்து எங்களுடைய வீட்டில் நான் வந்து நிற்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் ஒரு பயணம் கொண்டு போயிருந்தேன். வந்து அந்த பயணங்கள் எல்லாம் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு வீடு திரும்பியுள்ளேன். அப்போ அம்மாக்கள் வந்து சொல்லியிருந்தவங்க வந்துட்டு இப்படி திடீரென்று வந்து எனக்கு வந்து கேக் கட் பண்ணணும்னு சொல்லி அம்மாவோட ஆசை வந்தேன். அப்போ அந்த அம்மாவோட ஆசைக்காண்டி வந்துட்டு சரி ஓகே, அம்மா வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு எதுவாக இருந்தாலுமே ஒரு குறையும் ஒன்றும் இல்லாமல் அம்மா அந்த நேரத்துக்கு என்னென்ன எங்களுக்கு செய்யணுமோ அவ்வளோத்தையும் வந்துட்டு எங்களுடைய அம்மா அப்பா வந்துட்டு செய்கிறவங்க வந்துட்டு சரி ஓகே. அப்போ இதே வேலையில் வந்துட்டு அப்போ நான் வந்துட்டு ரெகுலர் நினைச்சிருந்தான். சரி ஓகே, அப்போ இந்த முறை வந்துட்டு ஏதோ எந்த பலன் வந்துட்டு நான் கேக்கு வந்து கட் பண்ண இயலாது அப்படித்தான் நான் நினைச்சிருந்தேன் வந்துட்டு. ஆனால் இங்கே வந்தோடனே வந்து அம்மா சொல்லியிருந்தேன் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு கேக் என்ன பிரச்சனை வந்தாலுமே வந்துட்டு கேக் வந்து நாங்கள் எப்படியாச்சும் கட் பண்ணணும்னு சொல்லி சரி ஓகே. அப்போ அம்மானுடைய அந்த விருப்பத்திற்காக வந்துட்டு அப்போ நாங்கள் இன்றைய தினம் வந்துட்டு எங்களுடைய வீட்டை வந்து இப்போ பிறந்தநாள் கொண்டாட்ட மாதிரி ஒரு நோம்பலாக வந்து செய்ய போகிறோம். அப்போ அந்த பிறந்தநாள் கொண்டாட்டத்துக்கு வந்துட்டு இப்போ எங்களுடைய சகோதர மாதம் வந்து நாங்கள் இந்த கொண்டாட்டத்தை வந்து நாங்கள் செய்ய போகிறோம். ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு எங்களுடைய மாமாக்கள் வந்துட்டு இல்லைன்னு அதை வந்துட்டு எஸ்கே மாமாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாட்டில் நிற்கிறார். அடுத்த சுவன் மாமா, பிரீதன் மாமா அவங்கெல்லாம் வந்துட்டு ஒரு கொஞ்சம் சின்ன வேலையால் வந்துட்டு அவங்க வாராங்களோ வரையில சொல்லிட்டு எனக்கு என்னென்னு சொல்லிட்டு நான் தெரியலை. அப்போ அதனால் வந்துட்டு இந்த தினம் வந்து என்ன வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம், இந்த ஒரு வீடியோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது வந்துட்டு எங்களுடைய வீட்டை வந்துட்டு என்னுடைய பிறந்த நாளுக்காக வந்துட்டு ஒரு பெரிய ஒரு சமையல் ஒன்று நடந்து கொண்டிருக்கேன் நம்ம. அப்போ அந்த நடந்து கொண்ட ஹேப்பில் வந்துட்டு நாங்கள் இப்போ வீடியோ தொடங்கி போட்டு அப்போ உள்ளே வந்துதான் வந்து எங்களுடைய சித்தி சொல்லியிருந்தாங்க வந்து இந்த முறை வந்துட்டு எந்த பர்த்டேக்கு தான் வந்துட்டு சாப்பாடு வந்து செய்ய போகணும்னு சொல்லி நம்ம அதான் செய்ய போகணும்னு சொன்னால் தன்னுடைய கையால் செய்ய போகணும்னு சொல்லி தானே. அப்போ இந்த முறை கை பொறுப்பு வந்து சிட்டியில் தான் இருக்க போகுது. வந்து நல்லா ரைஸ் போடணும். நாங்கள் ஏற்கனவே சாப்பிட்டு நாங்கள் நல்லா டேஸ்ட்டாக செய்வோம். அப்போ அந்த விருப்பத்துக்கு தான் அந்த ரைஸ் போடணும். அவங்களோட விருப்பம் தான் இந்த சிக்கன் ரைஸ் வந்துட்டு போட போகிறோம். அது எப்படி இருக்குது, அதை வந்து நாங்கள் எப்படி வந்துட்டு செலிபிரிட்டி பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நாங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அப்போ இந்த சாப்பாட்டை வந்துட்டு யார் ஆர்டர் பண்ணிடணும்னு சொன்னால், அதாவது வந்து எங்களுடைய ஃப்ரான்ஸில் இருக்கிற அண்ணா நம்ம ஃப்ரான்ஸில் இருக்கிற அண்ணா வந்து சொல்லியிருந்தாரம் வந்துட்டு இப்படி என்னுடைய பர்த்டேக்கு வந்துட்டு இப்படி கொஞ்சம் காசு கொஞ்சம் போட்டிருக்கேன். அதை வந்துட்டு தம்பியோட பர்த்டேக்கு வரவங்க என்னுடைய சகோதரங்கள் அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு கூப்பிட்டு ஒரு விருந்து மாதிரி வைக்க சொல்லி இன்னொரு சின்ன பணத்தொகை நேற்று நம்ம வந்து அம்மாவுக்கு அனுப்பியிருந்தாங்க. அப்போ அவருடைய இதால் வந்துட்டு தான் இன்றைய தினம் வந்துட்டு வீட்டு ஒரு சமையல் ஒரு அட்டகாசமான விருந்து ஒன்று நடக்க போகுது. அப்போ அதுக்காக வந்துட்டு இன்றைய தினம் வந்துட்டு எங்களுடைய சேனலில் வந்துட்டு அக்னியாக்கள் நம்ம நிற்கிறாங்க. அக்னி ஜான்சன் அண்ணாக்கள் நிற்கிறாங்க. உண்மையில் வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ மாமாக்கள் இல்லைன்ற வந்து ஒரு கவலை தான். அதுக்கு அடுத்த போல் வந்துட்டு இப்போ அக்னி ஜான்சன் அண்ணா வசந்த அண்ணா அப்படி எல்லாருமே வந்து நிற்கும்போது வந்துட்டு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. சரி ஓகே, அப்போ இன்றைய தினம் வந்துட்டு எங்களுடைய குடும்பமாக நாங்கள் சேர்ந்து இந்த என்னுடைய பர்த்டே கொண்டாட்டங்கள் வந்துட்டு எப்படி அமைய போகுதுன்றத இன்றைய தின வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை புதுசாக பார்க்குறேன் நீங்கள் சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள். அதோட வகையில் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்குன்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அந்த அம்மா ஒன்று கேட்க போகிறீங்க சொன்னால் அப்போ அம்மா வந்து உண்மையிலே நிறைய வேலை வந்து செஞ்சுட்டாங்க. உண்மையில வந்துட்டு டவுனுக்கு போகிறேன்னு சொன்னால் அம்மாவுக்கு பெல் போட்டுருக்கு தானே. அப்போ அம்மா இந்த பாலக்கல் கடையில் அங்கே இங்கேன்னு சொல்லி கொஞ்சம் ஓடுபடுத்தினால கொஞ்சம் பிஸி ஆகிட்டா. சரி ஓகே, நாங்கள் இப்போ வந்து போவோம். பார்த்தீங்கன்னா இப்போ ரஜ்ஜி வந்து பொறிச்சு எடுக்கிறீங்கண்ணே. என்னென்னா கறியாச்சி நிறைச்சி சாப்பிட மாட்டேன். நம்ம பொறிச்சரைச்சி எங்கேருந்து வந்து நீங்கள் மந்தியே இல்லை இது வந்து யாழ்ப்பாணத்துலேருந்து வந்து இந்த ரஜ்ஜி வந்து அப்படி வழியாகுது. சைடில் அந்த ரஜ்ஜிக்கு போட்டு அந்த மசாலா தூள்
அடுத்து வேக்காய்ங்க ஒன்றும் இங்கே எல்லாம் பொறிச்சு வச்சு எடுத்து சாப்பிட்டுக்கிறாங்க. பார்த்தீங்க கால் மட்டும் தான் தெரியுது, எலும்பு மட்டும் இல்லை. அது கொஞ்சம் உங்களுக்கு தான் வாங்கினேன் இந்த எலும்பு வச்சு. உங்களுக்கு தங்க பிடிப்பு தாங்க. அது இது என்ன போட்டு விரட்டுங்க ரோஜிக்கு. இது இப்போ இந்த இருக்குது என்ன மஞ்சள் உப்பு. இந்த மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு பொறிச்சு வச்சிருக்கேன். இல்லை என்ன விரட்டி வச்சிருக்கேன். விரட்டி வச்சுக்கிறேன். இந்த வேலை கூட எவ்வளோட ஓட்டுப்படுத்து தெரியுமா? செத்து போட்டு எவ்வளோ வடியாக்கண்ணே. இனிதான் பொறிச்சு போடுது எல்லாம் விருப்பமான வடிவ பிச்சு 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 ரைஸ்க்குள்ள போட்டு கிண்டச்சு. அப்படியே பார்த்தீங்கன்னா இது வந்து லிஸ்ட் நான் கழுவி வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னா நான் தான் மாட்டப்பட்டுட்டு ஒரு கடையுமே காலு வாயில வந்து வரையணும். அம்மா வந்துட்டா காட்டு கலைச்சு போட. இப்பதான் வந்தது போய் அங்கேயோ எங்கள் அளவுக்கு போனானே. உங்களோட துவைக்கு தானே போகணும். எங்களோட துவைக்கு இப்போ இதை பொறிச்சு எடுத்துட்டு இதையும் பொறிச்சு எடுக்க என்ன கொஞ்சம் பாடி பெருசெல்லாம் போடக்கூடாது. ரஜ்ஜி பொடிகள். ஆனா வெள்ளையில கூட வாய் ஆடிக்கொண்டு வந்து அந்த ரஜ்ஜி பொடியெல்லாம் இருந்து போல. அப்ப வாயில வண்ணியா இருக்கு. இப்போ பார்த்தீங்க சொன்னால் இப்போ ஒரு ஸ்பெஷல் சாப்பாடு வந்து செஞ்சுட்டு வந்துட்டு அது வந்து யாருடைய கையால் செஞ்சேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து எங்களுடைய சித்திர கையால செஞ்சாங்க. சித்தின்னு சொன்னா இந்த சித்தில எங்களுடைய சாரு சித்திர கையால செஞ்ச சாப்பாடு. நீ சாரு சித்திர வாய்தா விட்டு கூட பாக்கு. அப்பா வாங்க வாங்க சாப்பிடுங்க வாங்க. அத வாய்தா. வாங்க வந்து பயப்படுடா சாப்பிடு. சாப்பிடுங்க உண்மையா கொண்டு காட்றா. வேற லெவலா தான் கிடக்கு. குண்ட குண்ட ரஜ்ஜி. அட இப்படி நான் தான் கேட்டுக்கிட்டேன். இதோட ஊர்ல குண்ட ரஜ்ஜி. என்ன சொல்றீங்க ஊர்ல? வாசம் எல்லாம் வேற லெவலா கிடக்கு. குண்ட குண்ட வாசம் போடுங்க. அது சரிடா அதுடா. நான் இப்படி தான் நானும் கிட்டேன். இத பேர் என்னடா டேய்? பேர் என்ன? ரைஸ். மிக்ஸ் ரைஸ். மிக்ஸ் ரைஸ் மிக்ஸ் ரைஸ் அது. மிக்ஸ் ரைஸ். ரெண்டு காடா. மிக்ஸ் ரைஸ். ரைட். ஆளாளுக்கு தனி ரஜ்ஜி தான் கிடக்கு. குண்ட குண்ட மிக்ஸ் ரைஸ் வந்து இருக்கு. கிளறாங்களா அது மிக்ஸ் சொல்றாங்க. அதெல்லாம் அந்த ரம்பையில எல்லாம் ரெண்டு வரும். அப்ப கறி இல்லையோ? கறிஞ்சிருக்கு. அது கோழி மண்டல குழம்பு. குறிப்பாரு. ஒண்ணே பாருப்பா. கோழி கழுத்து, கோழி குடல், கோழி எல்லாமே இருக்கு. பாக்குறது தாவரம் எல்லாம் இருக்கு. கோழி கழுத்து கோழி குடல் எல்லாம் இருக்கு. பட்டித்தாலே முதல்ல மூக்கெல்லாம் கிடக்கு. முதல்ல என்ன மூக்கு இருக்கா? பாக்குறது தாவரம் எல்லாம் இருக்கு. விசேஷம் படம். ஏதோ குறிப்பா வாங்க இறச்சி என்ன வயது இல்ல. அவரான வாங்கி வசந்த நாங்க போயிட்டு. அதெல்லாம் வாங்கி நீங்க அடுத்த வந்து இதுல சாப்பிடல. கக்கரிக்காய். இது வந்து வெள்ளை கக்கரிக்காய். அது வெங்காயம். அது இப்படி மாறி வந்துட்டு அப்படி வெங்காயம் சொல்லி. அப்ப இதெல்லாம் பத்தி ஷாரோகாம் வந்து இந்த வெளிவடை தானே சாந்திரக்காய் பாப்போங்க. ஆள் வந்து நார்மலாவே சமைக்கும். நீங்க வந்து வீடியோலாம் பார்த்துருப்பீங்க போது சாப்பிட்டு போது தூக்கத்துல கூட நடந்து நடப்போம். இந்த இடத்துல ஷாரோகம் மீன் வாங்க வெங்காயம் அவங்க போல்ச்சி பிடிக்கும். நாளைக்கு பெரும்பாலும் ரொட்டி கேட்டு இருக்கு பிட்டு மொத்துக்கு முன்னால போல்றது பிடிக்காது. அப்ப எல்லாரும் யோசிக்க போறாங்க அக்னி இன்ஜினிக்கா கலிதாச காணல. நான் வந்து மாடனா வந்து ஏதோ போட் இன்ஜின் வந்து ஏதோ திருத்த கடலுக்கு இல்லடா அதே போட்டு பழுதா போயிட்டா அதை கொண்டு அது கொண்டு போய் போமாடம் தான் நம்ம போய் தொடங்க சாப்பிடுவோம். நாங்க சாப்பிடுறத விட அந்த சின்ன பிள்ளைல சாப்பிடுவோம். இதான் நல்ல வழக்கம். இதெல்லாம் அப்புறம் கத்தி கொண்டு நீட்டா சாப்பிடுவோம். போட்டு கொடுத்து சாப்பிடுவோம். இப்போ பாதிச்சுன்னா இப்போ சாப்பாடு வந்து போடுபடுதான் நல்லா இருக்கு. நாங்கள் மந்தியில் இருக்க சாப்பாடு மாதிரி பார்க்க அதை விட இது சின்ன அது பெரிய கீமனுக்கு ஓ நீங்க இருக்கலாம் அளவா போட்டு 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 இல்லை இவங்களோட பாட்டு பரவாயில்ல சாப்பிடுவாங்க. எனக்கு நீங்க மூட்டை முன்னு சாப்பிட பிறகு அவன் தூட்டல் போடுங்க தூட்டல்
ஹாய் அது சொன்னா இந்த சாப்பாடு இந்த வாசம் வசந்த் சொல்லுது அடியால அடியாதான் எல்லாம் மிக்ஸ் ஆகி வேறு மேல எனக்கு இல்லை எனக்கு போடலையே ஏய் சாப்பிடுங்க அவரே மின்னு பைட் அடி விடுவாரு சரி எனக்கு போடுங்க வெள்ளச்சோறு சாப்பிடல அங்க வைங்க எனக்கு வந்து ஸ்பெஷலா இடியப்பம் வைக்கணும் உங்களுக்கு என்ன சிவத்தடி போல வெள்ளடி பாரு சிவப்பு தான் அனுப்பேன் சிவப்பு பாப்போம் சாப்பாடு வடிவா பாப்போம் குழம்பு தலை நீங்க தொடங்க அது இல்லை தம்பி இன்றைக்கு உங்க ஆசைக்கு ஆசை இல்லாம கவலைப்படுவானு இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நாளைக்கு சாப்பிடுறோம் அதுக்காக தான் இப்ப சாப்பிடுறேன் எல்லாத்தையும் இதுவெல்லாம் நான் சாப்பிடுறேன் இல்லை சாப்பிட்டு டேஸ்ட் சொல்லுங்க அப்பா நம்பி கையை வைக்கலாம் டேஸ்ட் சொல்லவே தேவையில்லையா அப்பா மனத்திலே இருக்கு சாப்பாடு அருமையா இருக்கு மட்டும் சொல்லி நீங்க சாப்பிட்டு சொல்லுங்க சாப்பிட்டு சொல்லுங்க சாப்பிட்டு நீங்க இதுல இருந்து சாப்பிட்டு உண்மையிலே ஆள் வந்து நல்லா சமைக்கும் பகடிக்கல ஓ சமையல்ல கட்டிக்காது சித்தி இல்ல சித்தி உங்களுக்கு போடுறேன் அதே தான் கொஞ்சம் ரைஸ் கூட வர மாட்டேங்குது நீங்க சாப்பிடுங்க ஒரு மாதிரி கரியான ஆரோ தான் காய்ச்சிக்கிறது கறியில் அழிக்கலாம் அரிசியா காண்டு அதுதான் எங்க காணையில ரஜில் அழிக்கல மறைஞ்சிட்டேன் நிறைய பார்த்துட்டு பிடிக்கிறேன் இந்த கத்திரிக்காய் நான் சாப்பிட மாட்டேன் டெய்லி பார்த்து சோறு நல்ல அடி தள்ளுவோம் கூட்டுறோம் இது குறைக்கிறது இல்ல இல்ல நம்ம மனசு ஆயிடலாம் ஓய் நல்லா இருக்கு சாப்பாடு இப்போ எப்படிங்களா எந்த ஹோட்டல்ல சாப்பிட முடியாது இந்த ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் சும்மா சொல்லு கடைசியா சாப்பிடுவாங்க ஓ அது மாதிரி மண்கட்டி சாப்பிடு அப்படிதான் சாப்பிடுவோம் சாப்பாடுக்கு போகுது சரியாப்பா நீயும் போனதுக்கு பிள்ளை சாப்பிட மாட்டோம் நெஞ்சால பிறகு வந்து என்ன சாப்பிடுறது கம்மி பண்ணுவோம் சாப்பிட மாட்டாங்க கொஞ்சமா போடுறாங்க நான் ரெண்டு சாப்பிட்டு பாருங்க நீங்க நேஷனா ஜெவி கொஞ்சம் போடுது வீட்டை கட்டி வைக்கிறீங்களா பாத்து கட்ட பண்ணீங்க ஆளே கொஞ்சம் படுத்துனா வீடியோ கொஞ்சம் படுத்துது அங்க வீட்டு வச்சா எங்கல சாப்பிடுறாங்க நீ என்ன சாப்பிட சொல்லியா போய் சாப்பாடு எப்படி இருக்கு சார் நல்லா இருக்கு மறுநாள் சாப்பாடு ஆள் வர லேட் ஆகுது என்ன போட்டு நீ கடல்லே வாங்க நாளைக்கு தான் ஆப்தி கடை ரூட் தான் ரொம்பவே வாங்க 9 மணி தக்காளி ஜதுல அதன பேர் சும்மா சொல்லிதான் ட்ரை பண்ணி பாப்போம்
அதுக்கு நோம்பல தொடங்குது இதுல கப்பெல்லாம் கழுவு நீ சோறோட ஜாடி கல்ல சோடாவை தாங்குவேன் டேய் அடி அந்த கப்பல கழுவி விடு இது படிக்குமாது அது படி நீ கப்பல கழுவி விடு தாது சின்னனா இந்த கப்பல் இத சாப்பிட்டேங்க நான் கவனிச்சாங்களே இல்ல இன்னொன்னு கவனிச்சு குட் சோடா கப்பல கழுவி விடு ஏன்னா வேண்டாம் உனக்குடா ஜீவா இந்த கப்ப கழிக்கணும் ஏய் கப்பல இதுல கழிப்பா போ சாப்பிட்டு இல்ல சாப்பிட்டா நாரிக்கட்ட முறிய போயிடும் அடியா கழிப்பா புள்ள ஓட்டும் தாப்பா அப்ப இதை கழித்தாப்பா கெமிக்கல் அதுக்கு வாங்க உங்களுக்கு புரியும் பவுண்டு அதான் அதான் இது உடைக்க வேண்டாம் ஏய் இதோ உடச்ச நான் இதோட கொடுக்காத வந்து நான் என்னடா என்னடா வீடியோ மட்டும் இங்க நான் கப்ப கழுவ ஆளுக்கு ஒரு கப்பல் விடுடா எனக்கு புடி கப்பல் ஓடி ஓடி ஆட்டமா சரியா அப்புறம்னா கொடுக்காத என்ன இது ஓடி 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 நான் அடி இது அரக்கப்படியானே பண்ணிக்கும் அட பிடிக்கு அரிசியா கம்மி மனசில்லைன்னு சொல்லி போடாது எனக்கு மனசில்லைன்னு என்னதான் அடி எனக்கு கப்பு இல்ல சரியா காமா எனக்கு புடி கப்பா ஏய் சர்வே கப்புல சோடா டேய் அவளே நான் பேச போறேன் ஜமா காணா அது அப்பா உங்களை பெருசா பண்ணுறது பைசா சாப்பிடல அவளை செம்படுத்து வாடா போடா உள்ள சம்பவம் அப்படிங்கிற போத்துறோம் எவ்வளோ போறாங்க உள்ள உதவ ஓகே அரிசியா இந்த கப் காணா ஐயோ சின்ன கப் தான் பார்த்தீங்கன்னா இப்போ சமையலை வந்துட்டு நாங்கள் நார்மலாக தான் வந்துட்டு இப்போ நாங்கள் காட்டி வேணும் இப்போ இங்கே விறகெல்லாம் வந்து கொண்டு அடுப்புக்குள்ளே வைக்கணும் அப்போ நார்மலாக வந்து இப்போ சமையலை காட்டி போய் சொன்னால் இப்போ எங்களால் வந்து அந்த சமைக்கிற வந்துட்டு நான் அடுக்கலாம் போயிட்டேன்னு சொன்னால் எங்களுடைய பர்த்டேக்கு வந்தால் நான் தான் வந்து அப்போ அந்த கேக் அடுத்த கொஞ்சம் வீட்டுக்கு திங்ஸ் வந்துட்டு வாங்குறக்காண்டி வந்துட்டு வெளியால் போயிருந்தான் அப்போ அப்பாவோட கையில் வந்துட்டு போனை கொடுத்துருப்பாங்கன்னு சொன்னால் அப்போ அப்பா வந்துட்டு சித்தப்பாண்ட டெக்கரேஷன் அலுவலாக வந்துட்டு அப்பா வந்து அந்த டெக்கரேஷனோட மீனா கட்ட அப்போ ஜீவாட்ட கொடுத்துட்டு போனால் ஜீவா ஏதோ ஒரு விளையாட்டு சிந்தனையில் தன்னால் முயன்ற அளவு ஒரு நிமிஷமோ 2 நிமிஷம் வந்துட்டு எடுத்துருக்கிறான். சரி ஓகே பிரச்சனை இல்லை, அவங்களே வந்து நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது எப்படியான நேரத்தில் நான் இப்போ உண்டோம் சின்ன பிள்ளையா அந்த விளையாடுறவங்க. சரி ஓகே பிரச்சனை இல்லை. அப்போ வந்து உண்மையிலேயே இப்போ ஆட்டுக்கு வந்து இப்போ தெரிவிக்க அந்த சரக்கு படுறதுனால அப்போ கேமரா வந்து கட் பண்ணியாச்சு. அப்போ எல்லாருமே வந்துட்டு இன்றைக்கி அந்த ரைஸோட வாசம் வந்துட்டு இப்போ எல்லாருடைய வீட்டையும் வந்து இப்போ கூப்பிட ஒரு சத்தம் கொண்டு வந்து கூட காற்று மடிக்குதானோ அப்படி கேட்க வந்துட்டு இந்த சிக்கன் ரைஸையும் வந்து இதை சாப்பிடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. இப்படி வந்துட்டு இந்த கையால இந்த ரைஸ் ஃபுல்லா அவங்களோட பொறுப்பு தானே அதை ஃபுல்லாக கை பொறுப்பு அந்த முக்கியமான பொறுப்பு. அதாவது அந்த கறி பகுதி வந்து எங்களுடைய அம்மாண்ட பக்கம் என்ன அது எங்கே போனாலும் எங்கே போனால் வந்து அந்த கறியை வந்து பார்க்கக்கூடாது. எண்ணெய் படர்ந்து போயிருக்கும் அந்த கறி வந்து அப்படின்னு சொன்னால் அப்படி ஒரு லெவலுக்கு இருக்கும். அப்போ இன்றைய தினம் வந்து உண்மையில் வந்து என்னுடைய பர்த்டேக்கு வந்துட்டு இப்படி நான் இப்போ இந்த பர்த்டே 20ஆம் தேதின்னு சொன்னால் அந்த 20ஆம் தேதி வந்து எப்படி செலிப்ரிட்டி பண்ணுறோம் அதே போல வந்து இந்த முறையும் செலிப்ரிட்டி பண்ண முடியுமா இருக்கிறேன். இந்த பர்த்டே முடிஞ்சு இப்போ 22ஆம் தேதி வந்தால் கூட ஆனால் இன்றைய நாள் வந்து எனக்கு பார்க்க போய்கள் வந்துட்டு உண்மையிலே ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான நாள் தான். அப்போ பர்த்டேக்கு வந்துட்டு இவ்வளோ உறவுகள் வந்து இருக்காங்கன்னு சொன்னால் எப்படி சொல்கிற ஒரு நினைச்சா வந்து ஒரு சந்தோஷம் ஒரு ஆனந்த காணின்னு சொல்ல ஏன்னு சொன்னால் இரவு 12 மணி இல்லை இரவு 12 மணி 1 மணி அடுத்த நாளுக்கு விடியன்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் ஃபுல்லாக அப்படியே இந்த லைன் ஃபுல்லாகவே வந்துட்டு அப்படியே ஹாப்பி பர்த்டே ஜாலின்னு சொல்லி அப்படி அண்ணா தம்பி அப்படி இப்படி சொல்லி நிறைய அது போட்டு பார்த்தா யூடியூப்பில் அடுத்த டிக்டாக்ல வீடியோ எடிட் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸில் எவ்வளோ பேர் போட்டு
அப்பா எனக்கு உண்மையிலே வந்து எப்படி சொல்கிறேன் சரியான கவலையாக போயிட்டு சொன்னால் வந்து இல்லாமல் போட்டேன் நம்ம அவன் சொன்னால் கொஞ்சம் கடுமையாக ஒரு பெரிய ஒரு பயணம் ஒன்று தான் அப்போ அதெல்லாம் முடிச்சுட்டா அப்போ அந்த விஷயத்தை ஏன்டாப்பா நீ இது வரைக்கும் சொல்லாமல் இருக்கான்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து கொண்டு இருப்பீங்க கட்டாயம் நான் வந்துட்டு இப்போ இல்லை இந்த உங்களுடைய பர்த்டே ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்துட்டு நான் பதிவு விடுவேன் கண்டிப்பாக வந்துட்டு அப்போ உண்மையிலேருந்து எங்களுடைய அனைத்து உறவுகளுக்குமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப நன்றி உண்மையிலே இப்படி ஒரு யூடியூப் ஒன்று வந்தது தான் ஆனால் எங்களை நேசிக்கிற உறவுகள் வந்துட்டு ஒரு எக்கச்சக்கமான பேருன்னு சொல்லலாம் உண்மையிலேருந்து இப்போ கூட வந்து எங்களுக்கு 12,000க்கு மேலே உறவுகள் வந்து இருக்காங்க அது நினைக்க வந்து உண்மையிலேயே ஒரு எப்படி சொல்கிறேன் ஒரு சந்தோஷம்ண்டா அப்படி ஒரு சந்தோஷம் என்ன இப்போ காசு பணம்ன்றது வந்துட்டு இன்றைக்கு வரும் நாளைக்கு போகும் ஒரு அன்பான உறவு வந்து கிடைக்கிறது வந்துட்டு அது ஒரு பெரியான கஷ்டம் வந்து அப்போ சரி இப்போ நான் இதுலேருந்து நிறைய கதைச்சி கொள்ளாமல் இப்போ நாங்கள் வந்துட்டு அடுத்தடுத்த முடிச்சா தான் அடுத்தடுத்த எங்களுடைய வேலை திட்டங்கள் அடுத்த சித்தப்பான டெக்கரேஷன்லாம் வந்து பார்க்கலாம் நம்ம சரி ஓகே அப்போ நீங்கள் சொல்ல போகிறீங்களோ உண்மையிலே நான் வந்து இந்த வந்து என்ன அது வந்து 20 இல்லை 20 வந்து முக்கியமான ஒரு அலுவலக வழியால் போன வழியால் கேக் வெட்டுவோமோ ஆகனால் சின்ன வெட்டோமே இல்லாதவங்க அது வேணும் சரி அப்போ நான் போட்ட கணக்கு ஒரு 22ஆம் வந்தால் வெட்டோம்னு சொன்னால் 18வது பர்த்டே தானே அப்போ கண்டிப்பாக கேக் கட் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டது அதே மாதிரி நல்ல சிறப்பாக வெட்டுவோமே சிறப்பாக வந்துட்டு கேட்கலாம் பற்றி இப்போ எங்களுடைய கொண்டாட்டங்கள் வந்துட்டு நடக்க அதை விட இந்த ரெண்டு மூணு புது உறவுகளுக்கு கிடைச்சிது இந்த முறை ஜாபு இந்த பர்த்டேக்கு வந்து அதான் அந்த அக்கினி நிற்கிது மற்ற ஜான்சன் நிற்கிது அதை விட ஜாது இந்த பர்த்டே முன்னிட்டு என்ன பேர் ரஜீப் என்ன ஒரு கிழமைக்கு முதலே வந்து சாரு விட்ட நிற்கிறாங்க அப்போ அதெல்லாம் வந்து நிற்க மேலே சந்தோஷமா இருக்குன்னு இப்படியான டைம்லாம் எல்லா உறவுகளும் ஒன்று சேர்றது அப்போ எங்களுடைய பர்த்டேக்கு வந்துட்டு இப்படி இந்த 12 மணிக்கெல்லாம் வந்து விஷ் பண்ணவங்க வந்து அப்போ அவங்களுக்கு எங்களுடைய அம்மா சார் வந்து நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க என்னோட உறவுகளுக்கு அதுவே நேசித்த அனைத்து உறவுகளுக்கும் ரொம்ப நன்றி ஏன்னா அதே போல் இன்றைக்கு வந்து ஜாபின பர்த்டேக்கும் இல்லை எங்களோட அண்ணா மூத்த அண்ணா பிரகிதன் அண்ணா அப்புறம் மிஸ்டர் சுமன் எல்லாருமே வந்து நிற்க மாட்டாங்களே ரெண்டு ஏதோ ஒரு அவசரமாக வழியால் போயிட்டாங்க அப்போ அதனால் இந்த முறை பர்த்டேக்கு மாமா இல்லைன்னு அடுத்த முறை கண்டிப்பாக மாமா நிற்கும் வேணும் திடீரென்று தானே நாங்களும் வந்து கேக் வெட்டினாங்க அப்போ அதெல்லாம் பர்த்டே எல்லாம் முடிஞ்சது போது அரேஞ்ச் பண்ணி எல்லாம் செஞ்சவங்க தான் அப்போ முக்கியமான ஒரு அலுவலக வழியால் போனால் ஒன்றும் செய்யலாதான் அப்போ ஓகே அப்போ காற்று மடிச்சு கொண்டிருக்கு அப்போ நடங்குது நாங்கள் இதோட வந்து எங்களுடைய வீடியோ நாங்கள் முடிச்சுக்கொள்ளும் இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்கள் ஒவ்வொன்றும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் ஒரு புதிய வீடியோ சந்திக்கலாம்